Dear students, இப்போ exercise 5.2ல problems பார்க்க போறோம். First question பாருங்க. Find the equation of the parabola in each of the following cases below. 4 question கொடுத்திருக்கு. அதுல first வந்து focus 4,0 and directrix is x equal to -4 அப்படி கொடுத்திருக்கு. So focus 4,0 அப்படின்னு சொல்லும் பொழுது இது வந்து open right, அதாவது s of a, 0. Directrix வந்து x equal to -4. சும்மா நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு படத்தை போட்டிருக்கேன். எஸ் ஆஃப் 4,0ங்கிற பாயிண்ட்டு அது மூவ் ஆகாது. இந்த எக்ஸ் ஈக்குவல் டு -4ங்கிற லைனும் அது எங்கேயும் நகர்ந்து போகாது. இந்த பி ஆஃப் எக்ஸ், ஒய் அப்படிங்கிற பாயிண்ட் மட்டும்தான் மூவ் ஆகிட்டு இருக்கும். இப்போ கானிக்கு, அதாவது கூம்பு வெட்டி, அதோட வரையறைப்படி பார்த்தீங்கன்னா எஸ்பி பை பிஎம் ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். இங்கே ஆக்சுவலாக நம்ம வந்து எஸ்பி பை பிஎம் ஈக்குவல் டு ஈன்னு தான் போடுவோம். இங்கே பரவளையம் சொல்கிறதுனால ஈக்கு மதிப்பு வந்து 1, அதனால் டேரெக்டாக நம்ம 1ன்னு போட்டுடலாம். ஸோ அதுலேருந்து எஸ்பி ஈக்குவல் டு பிஎம், அதை ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா எஸ்பி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிஎம் ஸ்கொயர். இப்போ வந்து எஸ்பி ஸ்கொயர் அப்படின்னா எஸ்ஸுக்கும் பிக்கும் இடையே உள்ள தொலைவு. அதே மாதிரி பிஎம் ஸ்கொயர் அப்படின்னா பிக்கும் எம்முக்கும் இடையே உள்ள தொலைவு. அதை கண்டுபிடிக்கிற பிஎம்ங்கிறது பியிலேருந்து இந்த இயக்குவரை டைரக்ட்ரிக்ஸ்க்கு நம்ம வரைஞ்சிருக்கிற பெர்பெண்டிகுலர் செங்குத்து கோடு. அதை வந்து நீங்கள் நேரடியாக அந்த -4 இங்கே கொண்டு வந்து x + 4 ஹோல் ஸ்கொயர் போட்டலாம். இது மட்டும் என்ன செய்யணும், x2 - x1, அப்போ x - 4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். இப்போ x - 4 ஹோல் ஸ்கொயரையும் x + 4 ஹோல் ஸ்கொயர் இங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா விரிச்சி எழுதுனா a - b ஹோல் ஸ்கொயர் a + b ஹோல் ஸ்கொயர். அப்போ x ஸ்கொயர் -2 + 8x + 16, இந்த பக்கம் +8x + 16. எல்லாத்தையும் ஒரு சேர் கொண்டு வாங்க, எக்ஸை மட்டும் அந்த சேர் கொண்டு போயிடுங்க. ஏற்கனவே 8x இங்கே இருக்குது, இந்த -8x வந்தால் +8x ஆகிடும். மற்றதெல்லாம் இந்த பக்கம் வந்தால் சைன் குறியீடு மாறும், x ஸ்கொயர் -x ஸ்கொயர் ஆகிடும், 16 - 16 ஆகிடும். இப்போ என்னென்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் -x ஸ்கொயரும் கட் பண்ணிடலாம், 16 - 16 கட் பண்ணிடலாம். ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 16xன்னு வரும். இதான் வந்து இந்த பேரபோலாவுடைய ஈக்குவேஷன். அதாவது ஃபோக்கஸ் வந்து 4,0, அப்புறம் வந்து டைரக்ட்ரிக்ஸ்க்கு வந்து x ஈக்குவல் டு -4. அவ்வளோதான். அடுத்தது கொஸ்டின் வந்து சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ் அண்ட் பாசிங் த்ரூ 2, -3. இப்போ சிமெட்ரிக் அபவுட் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா இது வந்து மேல்புறம் அல்லது கீழ்புறம், ஓப்பன் அப்வர்ட் ஆர் ஓப்பன் டவுன்வர்ட் அப்படி இருக்கும். இப்போ இது வந்து 2, -3 இந்த பராபோலா வந்து ஓப்பன் டவுன்வர்ட். அப்போ இதனுடைய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay. இது வந்து 2,3ங்கிற -3ங்கிற பாயிண்ட் வழியாக போகிறதுனால எக்ஸுக்கு 2 ஒய்க்கு -3 போட்டிங்கன்னா 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸுக்கு வேலை 2 போடுறேன், 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a × -3. அப்போ அதுலேருந்து என்ன கிடைக்கும் உங்களுக்கு, 2 ஸ்கொயர்னா வந்து 4 ஆகிடும், இங்கே -4 × -3 +2 ஆகிடும். நான் அப்படியே மாற்றி போட்டுட்டேன். 12a ஈக்குவல் டு 12a ஈக்குவல் டு 4 அப்படின்னு போட்டாச்சா. அதுலேருந்து a ஈக்குவல் டு இந்த 4/12 1/3 வச்சுக்கலாம். இப்போ இது வந்து இந்த சமன்பாடு 1ல பிரதியிட்டீங்கன்னா x ஸ்கொயர் ஈக்குவல் டு -4 × 1/3ya. ஏக்கு பேர என்ன செய்யறான், -4ay தானே, ஏக்கு பேர 1/3 போடுறோம். ஸோ -4/3yனா x ஸ்கொயர் ஈக்குவல் டு -4/3y. அவ்வளோதான். இதுதான் வந்து அந்த ஈக்குவேஷன், பேரபோலாவோட சமன்பாடு. அடுத்தது வெர்டெக்ஸ் வந்து 1, -2, ஃபோக்கஸ் வந்து 4, -2. இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அதாவது எது மாறாமல் இருக்குன்னா -2, அதாவது ஒய்யோட மதிப்பு வந்து மாறாமல் இருக்கு. அப்போ இந்த பேரபோலா வந்து வலதுபுறம் அல்லது இடதுபுறம் சிறப்புடையதாக இருக்கும், ஓப்பன் ரைட் ஆர் ஓப்பன் லெஃப்ட். புரிஞ்சுதா? இப்போ வந்து ஈக்குவேஷன், இந்த பேரபோலோட ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இது கொடுக்கல, இது வெர்டெக்ஸ் வந்து 0,0 இல்லை, ஆதி புள்ளி வந்து முனை வந்து 0,0 இல்லை. அதனால y - k ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a × x - h அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த h, k பதிலாக அந்த வெர்டெக்ஸ் 1, -2 போடுங்க. அப்போ y இந்த -+2 ஆகிடும், ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a × x - 1. இதை ஸ்டெப் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த a கண்டுபிடிக்கணும். a அப்படிங்கிறது இந்த வெர்டெக்ஸுக்கும் ஃபோக்கஸ்க்கும் இடையே உள்ள டிஸ்டன்ஸ், அதான் வந்து a. புரியுதா? அதாவது விக்கும் எஸ்ஸுக்கும் உள்ள தொலைவு. வெர்டெக்ஸ்னா முனை, ஃபோக்கஸ்னா குவியம். அந்த தொலைவு பார்க்கும் பொழுது இந்த ஒய் கோஆர்டினேட் சேமா இருக்கு, அதை விட்டுருங்க. இந்த 4லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 3. ஸோ ஏயோட மதிப்பு வந்து 3. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதா? ஸோ ஏ ஈக்குவல் டு 3. அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. இந்த இருக்குல்ல, இந்த சமன்பாடு 2 இருக்கு இல்லையா, அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா 4 × 3 வந்து 12 ஆகிடும். ஸோ y + 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 × x - 1. அவ்வளோதான். அடுத்தது 4th கொஸ்டின் பாருங்க. The end points of the lattice rectum are
4,8 அண்ட் 4,-8 கொடுத்துருக்கு. செவ்வகலத்தின் முனைகள் 4,8 4,-8 கொடுத்துருக்கு. இது ஆட்டோமேட்டிக்கா வந்து y² = 4ax அப்படிங்கிற அந்த ஃபார்ம் தான். இப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, செவ்வகலத்தின் முனைகள் அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் அந்த எண்ட் பாயிண்ட் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம், செவ்வகலத்தின் 2 முனைப்புள்ளிகளுக்கும் இடையே உள்ள தொலைவுன்னா 4a. அந்த 4a = எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த இடத்துல பாருங்க, இந்த 4 விட்டுருங்க, 8 போட்டீங்கன்னா 16. ஸோ 4a = 16. அதுல இருந்து a = என்ன வரும், அப்படியும் போகலாம். இல்லை டைரக்டா நீங்க y² = 4ax ஃபார்முலால 4a பதில் டைரக்டா என்ன பண்ணுறீங்க, 16 போட்டுடலாம். ஸோ y² = 16x. அவ்வளோதான் அதோட இந்த இதான் required equation of the parabola. ஓகேவா? புரிஞ்சதா? வெரி குட். நல்லா புரிஞ்சுக்கிட்டு காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேவா?